அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அது தொடர்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொகுதி பங்கீடு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தான் அதை பற்றி பேசுவார்கள். இப்போதைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்றால், அதிமுகவில் இருக்கிற அதிருப்தி தலைவர்களை பாரதிய ஜனதா கூப்பிட்டு பேசுவது, அல்லது பாரதிய ஜனதாவை சேர்ந்த மூத்த தலைவர்கள், உதாரணமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவர்கள் பார்த்து பேசுவது என்பது அரசியல் ரீதியாக தனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பார். இனிமேல் பாரதிய ஜனதா தலைவர்கள் அவ்வாறு சந்திப்புகளை நிகழ்த்த மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கோ அல்லது வேறு அதிருப்தி தலைவர்களுக்கோ டெல்லி சந்திப்பு என்பது இனி சாத்தியமல்ல. அப்படின்னா செங்கோட்டையன் கூட இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரது ஆதரவாளர்களோடு இதே நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். எனவே அதிமுகவுக்குள் ஏதாவது ஒரு வகையிலே இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு இதன் மூலமாக முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது என்றுதான் நாம் யூகிக்க வேண்டும். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாகவே அதை கூறிவிட்டார். அப்படி கூறிய பிறகு இனிமேல் ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும், இது போன்ற கோரிக்கைகள் அதிமுகவில் எழாது. பாரதிய ஜனதாவும் அந்த கோரிக்கைகளை ஆதரிக்காது. இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய மேலதிக விவரங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூற வேண்டும். நாளைக்கு ஒருவேளை அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கலாம், அல்லது இது அந்தரங்கமான பேச்சுவார்த்தை, இதை பற்றி பேச வேண்டாம் என்று கூட முடிவெடுத்து அவர் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே கூட சென்று விடலாம். இன்றைய தேதிக்கு இன்றைக்கு இரு தலைவர்களும் சந்திக்க போவதில்லை. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். ஒருவேளை நாளைக்கு சந்தித்தால் நமக்கு தெளிவு கிடைக்கலாம். அல்லது நாம் புரிந்து கொள்வது எதுவாக இருக்கும் என்றால், இனி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை இணைப்பது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.